தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். யாவரும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்திலே உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். அப்பா, உண்மை நம்பி மாத்திரம் வந்து நிற்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆனாவை விட்டு தாருங்கப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து சில விஷயங்களை நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்வோம். சங்கீதத்தின் புத்தகம் 34:7. சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுத்து எப்படி அவர் விடுவிக்கிறார் என்பதை சில கேரக்டர்ஸ் மூலமா நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 31வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24 வரை நம்ம பார்க்கும்போது, அதோட 24வது வார்த்தையை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் லாபானிட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. இது எந்த கான்டெக்ட்ல இந்த சம்பவம் நடக்குதுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பாவா அண்ணனை ஏமாத்தி ஒரு யாக்கோபு இதுவரைக்கும் வீடை விட்டு வெளியே செல்லாதவன் வீடை விட்டு அனுப்பப்படுகிற ஒரு அனுபவம். அம்மாவுடைய தந்திரத்தினால எல்லா காரியங்களும் நடந்தது. ஸோ அப்படியே அவன் பிரயாணப்பட்டு வாரான். அவனுடைய வாழ்க்கையிலையும் சூரியன் ஒரு நாள் அஸ்தமிக்கிறது. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். ஒரு இடத்துல அவன் பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு வாரான். ஆரானுக்கு மாமா வீட்டுக்கு போறான். பிரயாணம் பண்ணி வரும்போது சூரியன் 11வது வசனம் அஸ்தமித்தபடினால அங்க ராத்திரி தங்குறான். இதுவரை கூடார வாசியா இருந்தவன் இப்ப வெளியே வந்திருக்கிறான். அப்ப நிச்சயம் அவனுக்கு நல்ல ஒரு ஃபியர் இருந்திருக்கும். பாதை தெரியாம இப்போ ஒரு இருள், எந்த இடத்துக்கு போறது, காரியம் சூழும் போது எந்த இடத்துக்கு போகணும் அந்த டைரக்ஷன் தெரியாது. அப்படிப்பட்டதான ஒரு சிச்சுவேஷன்ல ஆபிரகாம் ஈசாக்கோட தேவாதி தேவன் இவரோடு இருக்கிறத காண்பிப்பதற்காக தான் 12வது வசனத்துல அவனுக்காக ஒரு தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. அங்க ஒரு சொப்பனை பார்க்கிறான். அதுல தேவதூதர் வானத்தை எட்டி இருக்கிற ஒரு ஏணிய பார்க்கிறான். அதுல தேவதூதர் ஏறுகிறதா இறங்குறதா அவன் பார்க்கிறான். சோ பயந்து அந்த சூழ்நிலையிலையும் அவன் குடும்பத்தை விட்டு துரத்தப்படுகிற ஒரு நிலைமையிலையும் ஒரு பயப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் ஒரு கர்த்தருடைய தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவன் பயந்திருப்பான். நிச்சயம் அவன் ஆண்டவரை நன்றாக நேசிக்கக்கூடிய குடும்பத்துல பிறந்திருக்கிறான். தாத்தா ஆபிரகாமா இருக்காரு, அப்பா ஈசாக்கா இருக்காரு, இவர் யாக்கோபா இருக்காரு. நிச்சயம் மோசையுடைய நியாயப்பிரமாண காலம் வர்றதுக்கு முன்னால இவங்க சர்வாங்க தகன பலிகளை எல்லாம் செலுத்துறவங்க தான். ஒவ்வொரு இடத்துலயும் ஆபிரகாமும் செலுத்தி தேவனை தொழுது கொள்கிறார். அவருடைய மகன் ஈசாக்கும் அப்படியே தொழுகை நடத்தி ஆண்டவருக்கு பயப்படுகிற ஜெனரேஷனா இருக்கிறதுல இவர் ஆண்டவருக்கு பயப்படுகிறாரு. அந்த பயத்துல அவர் அப்படி தூங்கும் போது நல்ல ஒரு தரிசனம் மாத்திரம் இல்ல, அதே நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வருது. 15வது வசனத்துல, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இப்படி தரிசனமும் கர்த்தருடைய வார்த்தையும் பெற்றவன் தான் மாமா வீட்டுக்கு போறாரு. மாமா வீட்டுல கடினமா 20 years உழைச்சாச்சு. இந்த தரிசனத்துக்கு பிறகு, பெத்தேலின் தரிசனத்துக்கு பிறகு, அதுக்கு பிறகு ஒரு 20 years தாண்டிதான் தேவனுடைய வார்த்தை அவருக்கு வருது. எப்படின்னா நீ சொந்த தேசத்துக்கு போன. அப்ப அதுக்கு கீழ்படிச்சு இவரு மாமன் வீடை விட்டு இவரு வருகிற நேரம்
ஏன்னா லாபான்ட்டே சொல்லி கொடுத்தாங்க, உன்னாலதான் உன் மருமையை ஆசீர்வதிக்கப்படுறான்னு பிள்ளைகள் எல்லாம் சொல்லி மற்றவங்களையும் சொல்லி அவனுக்கு கோபத்தை மூட்டினதுனால மாமங்காரன் 10 முறை சம்பளத்தை மாட்டினான். கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலயும் கூட அவன் ஏமாத்திதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இளையவளுக்காக வேலை பார்த்தா மூத்தவளை கொடுத்தான். அப்புறமா திரும்ப அகெயின் 7 years கூட வேலை பார்த்த பிறகுதான் என்னாச்சு, அடுத்து அவன் நேசித்த மனைவி கிடைச்சது. 10 முறை சம்பளத்தை எல்லாம் மாற்றினான். ஆனாலும் ஆண்டவர் கைவிடல. ஏன்னா தேவன் தமக்கு பயந்தவர்களை சூழ்ந்து இருக்கிறார். ஒருவேளை லாபான் எதுவும் செய்யலாம், ஆனா யாக்கோபோடு தரிசனத்தை கொடுத்த தேவன், கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த தேவன் கூட இருக்கிறார் என்பதை அவன் மறந்து போனான். அதனால என்ன, இப்போ அவன் இல்லாத நேரம் பார்த்து யாக்கோபு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாரான். அவன் கிளம்புனான்னு உள்ள விஷயத்த யாக்கோபுக்கு ஓடி போனது 31:22 யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாள்ல தான் லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே அவன் என்ன செய்யறான், தன் சகோதரரையும் 23வது வசனத்துல இருந்து நம்ம பாக்குற வேலை, அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையில அவனை கண்டுபிடிக்கிறான். அப்போ இவன் யாக்கோபு கீலேயாத் மலைக்கு வந்து சேர்ந்தாச்சு. அந்த இடத்துல லாபான் ஓடி வாரான். கர்த்தர் சொல்லிதான் யாக்கோபு கிளம்புறான். 20 years கடின உழைப்புக்கு பிறகுதான் 2 பரிவாரங்களோடு வாரான். அப்போ ஆண்டவர் இவன் கெடுதல் செய்வான்னு சொல்லிட்டுதான் வர்ற அது லாபானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு 24வது வசனத்துல, நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையா இரு. சோ 2 பேரும் அந்த இடத்துல உடன்படிக்கை பண்றாங்க. எல்லா விஷயங்களும் நடந்த பிறகு தீமையான காரியங்களை எதுவுமே லாபான் செய்யல. சோ திரும்ப இவர் யாக்கோபு பிரயாணப்பட்டு வரும்போது அடுத்தது என்னன்னா, ஆதியாகமம் 32:1 ஆண்டவரோட ஒரு டச் அந்த இடத்துல நடைபெறுகிறது. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்களாம். ஆதியாகமம் 32:1 யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்திக்கிறாங்க. 32:2 யாக்கோபு இந்த பெரிய சேனையை பார்த்ததும் அவன் என்ன சொல்றான், அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம்னு சொல்றான். இவன் ஆதியாகமம் 28 தேவனுடைய வார்த்தையும் தரிசனத்தையும் பெற்ற இடத்துக்கு பெத்தேல்னு சொல்லிட்டு வாரான். தேவனுடைய சேனை எல்லாம் முகமுகமா பார்த்தான். அந்த இருளிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை, பிரயாணம் சேஃபா போகுது. இந்த நேரத்துல தொடர்ந்து வந்த மாமான்காரன் கூட ஆண்டவர் இடைவிட்டு அவன் பொல்லாப்பு செய்யாதபடி அவனை தடுத்து நிறுத்தினார். இப்பவும் அவன் பிரயாணத்தை தொடர்ந்து வரும்போது கர்த்தருடைய ஒரு தரிசனத்தை அங்க பாக்குறான். மக்னாயி 32:2 இது தேவனுடைய சேனை. அப்ப என்னன்னா, இந்த விஷயத்தை நம்ம வாசிக்கும் போது, இந்த அதிகாரங்களை எல்லாம் நம்ம தியானிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு புரியுது. யாக்கோபுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, இவன் லாபான் வீட்டுல இருக்கும் போதும் அவன் லாபான் வீட்டுல வேலைகளை செய்யும் போதும் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் நினைக்கிறது மாதிரி அங்கேயும் அந்த இது ஆடுகள் பொழியும் போதெல்லாம் மாமனை ஏமாத்துறதுக்கு எல்லாம் நிறைய காரியங்களை எல்லாம் இவன் செய்வான். சில டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவான். எப்போதும் ஆண்டவர் இவனோட கூட இருக்கிறாரு. அவனுடைய முகநாடி வேறுபடும் போது கர்த்தர் கூடவே தான் இருக்கிறாரு. ஒரு பெரிய பாளையம் போட்டுதான் இவனுடைய காரியங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சு அந்த மக்னாயிம்ல தேவ தரிசனத்தை இவன் பார்க்கிறான். அகெயின் இவன் பிரயாணத்தை தொடங்குறான். மாமன்காரனோட அந்த பயங்கரமான காரியங்கள் தொடர்ந்து வந்து இவனை பிடிக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளை கொண்டு போயிருக்கலாம். இந்த விஷயத்தை எல்லாம் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நெக்ஸ்ட் அவனோட டிராவல் ஸ்டார்ட் பண்றதுதான் இந்த மக்னாயி பிளேஸ். இன்னும் பார்த்தா இதெல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு ஆதியாகமம் 32:22 நம்ம படிக்கும் போது அங்க இவனுக்கு அடுத்த ஒரு ஹேர்டில் வருது. என்னன்னா, தன்னுடைய சகோதரன் நேத்த ஒரு எண்ணம். ஒரு வழியா மாமன் கார்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. 20 வருஷமா பாண்டா உழைச்சாச்சு. எல்லாத்தையும் நம்ம இப்ப கொண்டு வரோம். இப்பதான் இவன் அண்ணனை ஏமாத்தின அந்த நாள், தகப்பனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்ற நாள் இவனுக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்த உடனே இவனுக்கு எல்லாம் இருந்த ஆசை, இந்த மனைவி பிள்ளைகள் எல்லாரையுமே வந்து
அக்கறைப்படுத்திட்டு இவன் என்ன செய்யறான்னா அந்த யாப்போக்கு நதிக்கரையில முழுவதும் போராடுறான். விட்டவே இல்லை, எல்லாரையும் மறுகரைக்கு விட்டுட்டு இந்த பக்கம் கம்ப்ளீட்டா இருந்து ஒரு தூதனோடு விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போராடி ஜெபிக்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா எல்லா சிச்சுவேஷன்லயும் அவனுக்கு சூழ பாளையம் இறங்கி இருக்கிற தூதர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அண்ணனை பத்தி ஒரு பயத்தினால இவன் ஜெபிக்கிறதுக்கு அவன் ஆரம்பிச்சான். முழுவதும் நான் ஸ்டாப் பிரேயரா இருக்குது. காலை நேரம் வருது. அப்போ அவர் போகட்டும்னு சொல்றாரு. 32:26 தூதன் சொல்றாரு, நான் போகட்டும், பொழுது விடுகிறதுப்பா, முழுவதும் உன் கூட இருந்தாச்சு. ஆனா அவன் என்ன சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடையும் உண்மை போக விடேன் என்றார். அப்போ அந்த தூதன் புரிஞ்சிட்டாரு இல்லையா? உடனே கேட்கிறாரு, உனக்கு பேர் என்ன? இனி உனக்கு பேர் இஸ்ரேல். எல்லாம் பேர் மாற்றப்படுகிறது. இங்க இவனுக்கு ஒரு பெரிய ஒரு பிரசன்னா, அதாவது போகும் போது ஒரு இடத்துல காரிருள் அப்படி வந்துச்சுது. ஆனா இப்போ போராடி ஜெபித்த பிறகு அண்ணனை பற்றி ஒரு பயம் போகுது. அவன் முழிச்சு பாக்குறான். அந்த வெளியலை கடந்து போகும்போது சூரியன் உதிக்கிறது. 31 வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவர் எதுல இருந்தெல்லாம் விடுவிக்கிறாருன்னா பயத்துல இருந்து விடுவிக்கிறார். கர்த்தர் சத்துருவாக வந்திருந்த இந்த லாபானுடைய கிரியிலிருந்து கர்த்தர் இவனை விடுவித்து பாதுகாக்கிறார். தேவ சேனையின் திரளாக இவனுடைய பிரயாணத்துல எல்லாம் மக்னாயின் சேனையாக கூட வராங்க. இந்த நேரத்துல அந்த பெலியேல் யாப்போக்கு ஆற்றுக்கு கரையில இருந்து இவன் ஜெபிக்கும் போது, போராடி ஜெபிக்கும் போது அந்த பயத்தில் இருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இப்போ அண்ணனை சந்திக்க அவர் ரெடி ஆகிறாரு. எவ்வளவோ அந்த நாளை நினைச்சு பார்க்கும்போது அப்பாவுடைய டெத்து வரும்போது இவன் அப்படி கொலை செய்யணும்னு அவ்வளவு கோபத்தோடு இருந்த அண்ணனும் கூட சமாதானமாகும்படி கர்த்தர் இவனை விடுவிக்கிறார். தேவன் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறாராம். எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் எல்லாம் குடும்பங்களிலே ஒருவேளை தேவையற்ற அனுபவங்கள், பயத்தின் அனுபவங்கள், குறைவின் அனுபவங்கள், சண்டை சச்சரவுகள், எப்படிப்பட்ட காரியம்னாலும் ஒரு குடும்பம் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம்னா ஒருவனுடைய வழியில் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் சிநேகமாகும்படி கர்த்தர் செய்வாராம். இந்த மாற்றம் எப்படி வந்தது? கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளால இருக்கும்போது எப்படிப்பட்ட பிரதிகூலமான சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும், நம்மை துரத்தி வருகிறதான சத்துருடைய கிரியைகளா இருந்தாலும், பார்வோனின் சேனையோ அது லாபானின் சேனையாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்னா தமது தூது ஆட்களை கொண்டு அவர் விடுவித்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் இன்னும் ஒரு நபரை நாம் பார்க்கும் போது 2 ராஜாக்கள் 6:17 அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். கர்த்தர் வேலைக்காரருடைய கண்களை திறக்கிறாரு. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். என்னன்னா இந்த அதிகாரத்தை முழுமையா நம்ம பார்த்தோம்னா சீரியர்கள் எப்ப எல்லாம் இஸ்ரவேலரை அட்டாக் பண்ணணும்னு அவங்க பிளான் போடுறாங்களோ அந்த டைம்ல எல்லாம் இந்த தேவனுடைய தீர்க்கதரிசி எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லுவாங்க, சீரியர் அங்க முகம் இட்டுறாங்க, இந்த பக்கம் போடுறாங்க, அங்க பாளையம் இறங்குறாங்க, சோ கவனமா இரும் என்று கர்த்தருடைய வார்த்தைய தெளிவா சொல்லுவாரு. இஸ்ரவேலின் ராஜா அதற்கு ஏற்றபடி தன்னை சுதாரித்துக் கொள்வான். அவன் போய் ஆட்களை விட்டு பார்த்தான்னு அந்த இடங்கள்ல சீரியர் முகாமிட்டிருப்பாங்க. சோ அதற்கு ஏற்றபடி அவன் தன்னுடைய ஜனத்தையும் நாட்டையும் பாதுகாத்து வந்தான். இது சீரிய ராஜாவுக்கு தெரிய வந்தது. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நம்ம சீக்கிரட்டா
செய்கிற விஷயங்களை எல்லாம் அவரு சொல்லி கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய மனிதர்கள் சொல்லி அவனுக்கு அறிமுகப்படுத்துறதுனால எலிசாவை பிடிக்கிறதுக்கு அவன் அவனுடைய இராணுவத்தையே அனுப்புறான். அந்த இராணுவத்தை பார்க்கும்போது அவருடைய வேலைக்காரன் கேயாசிக்கு பயங்கர பயம். தீர்க்கதரிசிக்கு தெரியுது, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், உண்மையா நான் ஊழியம் செய்யற மனுஷன், பண ஆசை, அதாவது இது நாகமானுடைய பொருளையும் பணத்தையும் எல்லாம் விரும்பாத ஒரு நல்ல தீர்க்கதரிசி. இவருடைய காலத்திலும் 7 வருட பஞ்சம். உண்மையான ஊழியம் செய்யற இந்த மனுஷன் கர்த்தருடைய ஜனங்களுக்காகவும் கர்த்தருடைய தேசத்திற்காகவும் வைராக்கியம் பூண்டு நன்மையை, அந்த தேசத்தின் நன்மையை வாஞ்சிக்கிற இந்த எலிசாவை பிடிக்கிறதுக்கு சீரிய ராஜா என்ன செய்யறாருன்னா இராணுவத்தை அனுப்புறாரு. அப்பதான் வேலைக்காரன் பயப்படுறான். பட் எலிசாவுக்கு தெரியும், தன்னை சுற்றி ஆண்டவர் ஒரு பெரிய பாளையத்தை தூதர்களால ஆண்டவர் சுற்றி நிற்க பண்ணி இருக்கிறாரு. அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை, அந்த தீர்க்கதரிசி இருந்த மலை இருக்கிறத அவர் அறிந்து கொண்டார். ஆனால் கேயாசுடைய கண்கள் திறக்கப்படாததால் அவனுக்கு அது தெரியல. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, தேவனுக்கு பயந்த பிள்ளைக்கு, தேவனை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாதபடி நாளுக்கு நாள் பரிசுத்தமாக வேண்டும் என்று கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒரு விசுவாசம் இருக்கு. என்னதான் நடந்தாலும் அவருக்குள்தான் இந்த காரியம் வரும். அவரை விட மேல வராது, அவருக்கு தெரியாம வராது. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். இந்த இதுலும் 6 இக்கட்ல கர்த்தர் கடந்து போக செய்தார். இந்த 7ஆவதையும் ஆண்டவர் கடக்க செய்வார் என்று ஒரு யோபு பட்டன் சொன்னது மாதிரி ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு அந்த கண்கள் இருக்கும். நம்மை சுற்றி ஆண்டவருடைய ஒரு தூது ஆட்டுடைய பிரசன்னை இருக்கிறது. கர்த்தருடைய வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறது. எதுவும் நம்மை சேதப்படுத்தாது என்ற ஒரு விசுவாச நம்பிக்கை இருக்கும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்வாருன்னா விடுவிக்கதான் செய்வாரு. இந்த தேவனுடைய தீர்க்கதரிசிய பிடிக்க வந்தவங்களுக்கு என்ன கண்மயக்கம் வந்துச்சு. பெரிய இராணுவத்தை ஏதாவது பழி வாங்கியிருக்கலாம், ஆனா செய்யல. தேவனுடைய பிள்ளைகள் பழி வாங்குறது அவர்களுக்குரியது அல்ல, அது தேவனே பார்த்து கொள்வார். அழகா அந்த சீரிய இராணுவம் வந்தது. ஆனா கர்த்தர் தமக்கு பயந்த தீர்க்கதரிசியை சுற்றி பெரிய பாதுகாப்பை, ஒரு பெரிய பெட்டாலியனை வச்சு அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலையும் ஆண்டவர் பாதுகாத்தார். 3வது ஒரு நபரை கூட நான் பார்ப்போம். ஏசாயா 37:36 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். நம்ம இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது ஏசாயா 36-37 பிகினிங் பகுதிகள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது அங்க சனகரி அசீரிய ராஜா எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் தூஷணமான வார்த்தைகளை எல்லாம் சொல்றான். அது மாத்திரம் இல்ல, நிரூபத்தை கூட எழுதி எசேக்கியாவுக்கு அனுப்பும்படியாக அவன் அனுப்புறான். ஏசாயா 37:3 பார்க்கிறோம். எசேக்கியா மனுஷரை இப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ஏசாயா தீர்க்கதரிசிட்ட அனுப்புறாரு. அவங்க போய் சொல்றாங்க, இந்த நாள் எங்களுக்கு நெருக்கம் கண்டிதமா இருக்கிறது, தூஷணமா அனுபவிக்கிற நாளா இருக்கு. இந்த நாள் எவ்வளவு கஷ்டமா சொல்லியிருப்பாங்க. ஒரு பெரிய ராஜா, இவன் ஜனங்கள் கேட்க இவங்க ஓன் பாஷையிலேயே சிங்கமா சொல்றாங்க. இசைக்கு அவங்கள தப்பிவிக்க மாட்டா. அசீரிய ராஜாவுக்கு விரோதமா யாராவது போய்
ஜெயித்தது உண்டா? அவர்களை கைகளுக்கு தப்பி வைத்தது உண்டா? சோ எசேக்கியாவை நம்பாதீங்க. எவ்வளவோ காரியங்களை தூஷணமா சொல்லும் போது பெரிய ராஜானாலும் அவர் சொல்றாரு, அவனுக்கு ஒருவேளை மாம்ச புயம் இருக்கு, எங்களோடு இருக்கிறது தெய்வ புயம். நிறைய நேரங்கள்ல தெய்வ புயம் நம்ம கிட்ட இருக்குது, தேவனுடைய பிரச்சனை இருக்குது, வார்த்தை இருக்குது, அவர் தந்த வாக்கு சத்தம் இருக்குது, நிறைவேறும், விசுவாசிப்போம். ஆனாலும் சில சிச்சுவேஷன்ல கொஞ்சம் ஆசிலேஷன் மாதிரி வந்து நம்மளை கலங்கடிக்கும். அப்ப என்ன, இந்த ராஜாமே அப்படி கலங்கடிச்சுதான் அவன் உடனே என்ன செய்யறான்னா, ஏசாயா தீர்க்கதரிசிட்ட மனுஷர் அனுப்புறான். அவங்களும் போய் அவர்கிட்ட அதையெல்லாம் சொல்றாங்க. தீர்க்கதரிசி நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பினாரு, நீ நினைக்கிறது மாதிரி ஒண்ணும் நடக்காதுப்பா, ஆண்டவர் வேற காரியத்தை செய்ய போறாருன்னு. ஆனாலும் இவரு இல்ல எவ்வளவோ வேதனை பட்டிருப்பாரு. 37:14 வாசிக்கிறோம். இவரே தேவாலயத்துக்கு போறாரு. ஓகே, தேவனுடைய மனுஷனு கால் அனுப்பி சொல்லியாச்சு, அவரு நமக்காக வேண்டுதல் செய்வார். ஆனா நம்மவும் போவோம் தேவ சமூகத்துக்கு, பரிகாரியாகி அவரிடத்துல போவோம்னு சொல்லிட்டு அந்த லெட்டரோட எங்க போறாருன்னா தேவாலயத்துல போய் அதை ஓபன் பண்ணி வச்சுட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. கெட்டான சிச்சுவேஷன் வரும்போது கர்த்தர் என்ன செய்தாருன்னு தெரியுமா? சனகரிப்பின் வார்த்தையின்படி கர்த்தர் செய்யல, ஆண்டவருக்கு பயந்து ஒரு எசேக்கியா ராஜாவுக்கும் அவரது ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஆறுதலாக பறந்து காக்கிற பட்சியை போல அவர் எருசலேமின் மேல ஆதரவாக இருந்தார். எத்தனை தூர ஆட்களை கொண்டு இந்த சனகரி தூஷணமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லும் போது அப்பவே அவர் கூடாரத்தை போட்டுட்டாரு, மகிமையின் மேகத்தை போட்டுட்டாரு, ஸ்தூல பாலையும் இறங்கக்கூடிய தூதர்களை அனுப்பினாரு. இப்ப அப்படி அனுப்பின ஒரு தூதனை தான் எங்க அனுப்புறாருன்னா சனகரிப்போட ஏரியால அனுப்பி அந்த அசீரியரின் பாளையத்துல 37-36 ஏசாயா 37-36 இருக்கு. 1,85,000 பேரை ஒரே தூதன். அப்ப 2 பேர் போனா என்ன நடக்கும்? அப்புறம் சனகரிப்பையும் கொன்னுட்டாங்க, அவனோட வம்சமே அழிக்கப்பட்டது. கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் கொந்தளித்த யாருமே அவங்க வாழ்ந்ததில்லை, விளைத்ததில்லை. ஏன்னா கர்த்தர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருந்து அவர் ஆதரிக்கிற தேவனாய் எருசலேமின் மேல் அவர் ஆதரவாய் இருப்பார். எவ்வளவு வார்த்தைகளை வசனங்களை கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு பயந்த ராஜாக்களுக்கு, தேவனுடைய பயந்த தீர்க்கதரிசிகள் யாருமே அலசடி பட்டது கிடையாது. ஏன்னா சங்கீதம் 34:7 கர்த்தர் தமக்கு கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களையும் எங்களை யார் விடுவிப்பார்? ஒரு விடுதலை இருக்குமா? சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறோமா? எவ்வளவு தூதர்கள் உங்க குடும்பத்துல இருக்காங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏமாத்திட்டு போனா, பட் ஆபிரகாம் ஈசாக்கு கர்த்தர் பார்த்தாரு. ஒருக்கா ஓகே ஏமாத்திட்டான், ஆனா இவன் மூலமா ராஜாக்களை ஏற்படுத்த போறேன், சந்ததிகளை ஏற்படுத்த போறேன், நிறைய வம்சங்களை ஏற்படுத்த போறேன். கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. ஒரு ஆபிரகாமுக்கு ஒரு முறை சொன்னார் இல்லையா, அத சந்ததிகளை வெளிப்படுத்தும்படியாய், ஒரு யாக்கோபை பாதுகாக்கும்படியாய் ஒரு மக்னாயின் சேனை திரளாய் வாராங்க. இவர் ஆரானுக்கு புறப்படுறதுக்கு முன்னால பெத்தேல்ல யோதர்கள் ஏறியாங்க இறங்குறாங்க. சோ அந்த தரிசனத்தை பார்த்து அவனுக்கு பயம் எல்லாம் போகுது. ஒரு யாப்போக்கு நதிக்கரையில ஒரு தூதன் வந்து இவரோடு இடைப்படும் போது அந்த போராட்டமான இக்கட்டான அண்ணனை குறிச்ச ஒரு பயத்துல இருந்து ஒரு விடுதலை பெற்று அவர் அண்ணனை சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்துக்கு வந்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒண்ணுக்கும் பயம் வேண்டாம். நம்மை சுத்தி நம்ம பிள்ளைகளை சுத்தி எவ்வளவோ தூதாட்கள் இருக்காங்க. ஒருவேளை நமக்கு விரோதமா அம்புகளை எய்ய பாக்குறாங்களா?
ஒரு தூதனை அனுப்பினா போதும், எத்தனையோ தூதர்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் நிக்கிறாங்க. யாரும் பயப்படண்டா. தேவ தரிசனம் பெற்றிருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் வருவார். இந்த யாக்கோபோட அனுபவத்துல நம்ம பார்த்தோம்னா ஒரு பெத்தேலின் அனுபவம் அவனுக்கு இருந்தது, ஒரு மக்னாயிமின் அனுபவம் இருந்தது, ஒரு பெனியேலின் அனுபவம். சூரியன் உதயமானது, அதன் பின்னால் அவன் ஒரு பலியிட போகும்போது ஒரு 7 பெத்தேலின் அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். தேவனுடைய வேலையை தீர்க்க தரிசனமாக சொல்லி தேவனுடைய ஜனங்களையும் தேவ ஜனத்துடைய தேசத்தையும் பாதுகாப்பதற்காக ஒரு எலிசா தீர்க்கதரிசி முற்பட்ட போது அவனை சீரியரால முறியடிக்க முடிந்ததா? சீரிய ராணுவத்தால பிடிக்க முடிந்ததா? இல்ல. அதற்கு முன்பே கர்த்தர் ஸ்தூல பாளையம் இறங்கி விட்டார். கர்த்தர் தேவனுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக பிடிக்க வந்தவங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு நல்ல சாப்பாடு, எதிரிகளுக்கு சாப்பாடை கொடுத்து கண்மயக்கத்தை எல்லாம் திரும்ப தெளிவிச்சு அப்படி அனுப்புறாரு. தேவனுக்கு பயந்து தேவனை நம்பி தேவனுடைய ஆலய காரியங்கள்ல எல்லாம் கோல்காத்துட்டமா செய்து தேவனுக்கு பிரியம் உண்டாக்கின ஒரு எசேக்கியா தீர்க்கதரிசியோட கண்ட்ரியில அவன் காலத்துல ஆண்டவர் அதை ஒப்பு கொடுக்க சித்தமா இருப்பாரா? தூஷணம் அனுபவிக்கிற நாளா இருந்தது. ஒருவேளை கஷ்டமான சிச்சுவேஷன் தான். ஆண்டவர் என்ன செய்தாரு? எங்கும் இவங்களை இஸ்ரவேல் தேசத்தை ஜனங்களையும் ராஜாவையும் பாதுகாத்த தூதர்கள் அநேகம் பேர் இருக்கும். ஒரு தூதன் தான் அதே ஏரியா சனகரிப்போட ஏரியாவுக்கு போய் அவ்வளவு யாரெல்லாம் இங்க வர இருக்கிறீங்க அத்தனை பேரையும் அவரை மர்டர் பண்ணிட்டாங்க இல்லையா? தேவனுக்காக தேவ தரிசனத்தை பற்றி தேவ வார்த்தை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு வாழ்கிற தேவனுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, பயப்படவே வேண்டாம். பிள்ளைகள் எங்க இருக்காங்க? அவங்கள சுற்றி தேவனுடைய தூதர்கள் இருக்காங்க. சூழ வாழையும் இறங்கி விடுவிப்பாங்க. எங்கேயோ எதுலயோ ஒண்ணு லாக்காக போறாங்க நினைக்கிறீங்களா? லாக் ஆக மாட்டாங்க. அவர் அன்லாக் பண்ணி அவர் விடுவித்து கொண்டு வருவார். அவர் விழுந்துற விட மாட்டார். உள்ள மோசமான சூழ்நிலையில இருக்கலாம். நிறைய ஆசீர்வாதம் வேணும்னா ஒருவேளை நிறைய நாள் நம்ம அந்த காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கும். மறந்து போகாதீங்க. நான் போன மாதத்துல கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி நேர சாட்சிகளை அதுக்கு நானும் ஒரு சாட்சியாக கர்த்தர் ஜூலை மாதத்தை ஏற்படுத்தினார். இந்த மாதத்துல அவர் சூழ பாளையம் இறங்கி விடுவிப்பார். 34ஆம் சங்கீதத்துல சொல்லியிருக்காருல, கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆராதிக்கிற அன்பு குடும்பங்களை கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா பிரதிகூலமான சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தும் விடுவித்து காப்பார். நம் ஆண்டவர் பெரிய ஆண்டவர். கர்த்தராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. கர்த்தருடைய நாமமே மகிமையடையட்டும். தேங்க்யூ.